குழந்தைகளுக்கான இலவச இருதய மருத்துவ ஆலோசனை முகாம் ஆகஸ்ட் 2 வரை கோவை KMCH மருத்துவமனையில் நடைபெறுகிறது. முன்பதிவிற்கு 8754887568. தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் போகடா, அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. இந்தியா வசமுள்ள 6 வகையான போர் விமானங்களில் அதிக சண்டை செய்த போர் விமானம் என்றால் அது MiG-21 ரக போர் விமானங்கள்தான். இந்த ரக போர் விமானங்களை மொத்தமாக கழற்றிவிடப் போவதாக இப்போது இந்தியா அறிவித்துள்ளது. செப்டம்பர் மாதம் குட் பை பார்ட்டி நடக்க இருக்கிறது. பாகிஸ்தானுக்கு எதிராக மிகப்பெரிய போரில் குதித்து அதில் வெற்றி கண்ட 70 நாட்களில் இப்படி ஒரு முடிவை நம் இராணுவம் எதற்காக எடுத்தது என்பதை பார்க்கலாம். MiG-21 ரக போர் விமானங்களை சோவியத் யூனியனிடமிருந்து நாம் வாங்கி குவித்தோம். முதல் முறையாக 1963ஆம் ஆண்டில் 21 போர் விமானங்களை வாங்கி அவற்றை நம் படையில் சேர்த்தோம். அதன் பிறகு அப்படி இப்படி என்று 700க்கும் மேற்பட்ட MiG-21 ரக போர் விமானங்கள் நம் இராணுவத்தில் சேர்ந்தன. முதலில் வந்த போர் விமானங்கள் இடைமறிக்கும் சக்தி கொண்டவை. அதாவது வானில் பறந்து வரும் எதிரிகளின் போர் விமானங்கள் மீது குண்டு வீசி அழிக்க முடியும், எதிரிகள் வீசும் ஏவுகணைகளை குண்டு வீசி தகர்க்க முடியும். மாறாக எதிரிகளின் எல்லைக்குள் புகுந்து தரைப்பகுதியில் இருக்கும் அதன் இராணுவ இலக்குகளை தாக்க முடியாது. பின்னர் படிப்படியாக அப்கிரேட் செய்த போர் விமானங்கள் வந்தன. எதிரி நாட்டை குண்டு வீசி துவம்சம் செய்யும் MiG-21 ரக போர் விமானங்களும் இந்தியாவில் வந்திறங்கின. நம்மிடம் இருந்த 700க்கும் மேற்பட்ட MiG-21 ரக போர் விமானங்களை வைத்துதான் இந்தியா பல போர்களை சமாளித்தது. குறிப்பாக 1965 மற்றும் 1999 கார்கில் போரில் MiG-21 ரக போர் விமானங்களை வைத்துதான் பாகிஸ்தானை இந்தியா பந்தாடியது. 2019 பாலக்கோட் தாக்குதலிலும் இதை வைத்தே பாகிஸ்தானை அடித்தது. வங்கதேசம் உருவாக காரணமாக இருந்த வங்கதேச விடுதலை போரிலும் இதை வைத்தே இந்தியா சண்டை செய்தது. கடைசியாக நடந்த ஆபரேஷன் சிந்தூரில் கூட பாகிஸ்தானை ஓட அடிக்க MiG-21 ரக போர் விமானங்கள் பயன்படுத்தப்பட்டன. இப்படி முக்கியமான எல்லா போர்களில் களமிறங்கிய MiG-21 ரக போர் விமானம் எதிரிகளை பந்தாடுவதில் நேர்த்தியாக செயல்பட்டது. ஆனாலும் நீங்க முடியாத கருப்பு முத்திரை இந்த விமானத்தில் ஒட்டி கொண்டது. அதாவது MiG-21 ரக போர் விமானம் ஒரு கட்டத்தில் அடிக்கடி விபத்துக்குள்ளாக ஆரம்பித்தன. 63 ஆண்டில் 400க்கும் மேற்பட்ட போர் விமானங்கள் பயிற்சியின் போதே வெடித்து சிதறின. இந்த கோர சம்பவங்களில் 170 பைலட்டுகள் மரணமடைந்தனர். பல அப்பாவி மக்களும் இறக்க நேரிட்டது. கடைசி 15 ஆண்டில் மட்டும் 20க்கும் மேற்பட்ட போர் விமானங்கள் வெடித்து சிதறி இருக்கின்றன. இப்படி அடிக்கடி விபத்துக்குள்ளானதால் MiG-21 ரக போர் விமானங்களுக்கு பறக்கும் சவப்பெட்டி என்று மோசமான பெயரும் கிடைத்தது. தொழில்நுட்ப காரணம், பைலட் மிஸ்டேக், வானிலை காரணங்கள், பறவை மோதல் என பல காரணங்களால் இந்த போர் விமானங்கள் அடிக்கடி விபத்தை எதிர்கொண்டன. 62 ஆண்டு காலம் நம் இராணுவத்துக்காக உழைத்த நிலையில் வயது, தொழில்நுட்ப வளர்ச்சி உள்ளிட்ட காரணங்களை கருத்தில் கொண்டு MiG-21க்கு இந்தியா விடை கொடுக்க முடிவு செய்துள்ளது. இப்போது பாந்தர்ஸ் எனப்படும் 23வது படைப்பிரிவில் மட்டுமே MiG-21 ரக போர் விமானங்கள் இருக்கின்றன. கிட்டத்தட்ட 50 போர் விமானங்கள் ஆக்டிவாக இருக்கின்றன. இவை அனைத்துக்கும் செப்டம்பர் மாதம் சண்டிகரில் நடக்கும் விழாவில் இந்தியா குட் பை சொல்ல போகிறது. இதற்கு பதில் உள்நாட்டிலேயே தயாராகும் தேஜஸ் போர் விமானங்களை இந்தியா நிரப்பப் போகிறது. ஏற்கனவே 40 தேஜஸ் போர் விமானங்கள் நம் படையில் இருக்கின்றன. இன்னும் 80க்கும் அதிகமான போர் விமானங்கள் படையில் சேர இருக்கின்றன. MiG-21 ரக போர் விமானம் அடிக்கடி விபத்துக்குள்ளாவது தொடர்பான விவகாரம் பூதாகரமானதற்கும் ஒரு பின்னணி உண்டு. 2001 செப்டம்பர் மாதம் சூரத் நகரில் இந்த ரக விமானம் ஒன்று டேக் ஆஃப் ஆன சிறிது நேரத்தில் விபத்தில் சிக்கியது. விமானத்தை இயக்கிய லெப்டினன்ட் அபிஜித் கார்கில் பரிதாபமாக இறந்தார். இந்த விபத்தில் பைலட்டின் தவறே காரணம் என்று தகவல் வெளியானதை அபிஜித்தின் தாய் கடுமையாக எதிர்த்தார். என் மகன் தவறல்ல, இந்த ரக விமானத்தில் இருக்கும் தொழில்நுட்ப கோளாறே காரணம் என்று வெகுண்டு எழுந்தார். அப்போது நம் விமானப்படையின் விமான பாதுகாப்பு இன்ஸ்பெக்டர் ஜெனரலாக இருந்த அசோக் கோயலிடமிருந்து அபிஜித்தின் தாய்க்கு கடிதம் வந்தது. இந்திய விமானப்படையின் பெயரை கலங்கப்படுத்துவதாக அவரை சாடியிருந்தார். இந்த விவகாரம் பூதாகரமானது. உடனே விமானப்படை தளபதி SP தியாகி அபிஜித்தின் தாயிடம் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டார். உங்கள் மகன் மீது எந்த தவறும் இல்லை என்று சொன்னார்.
இந்த விவகாரத்துக்கு பிறகுதான் மிக் 21 ரக போர் விமானங்களுக்கு பறக்கும் சவப்பெட்டி என்ற பெயர் அழுத்தமாக பதிவானது. 2006 வெளியான ரங் தி பசந்தி என்ற பாலிவுட் திரைப்படமும் மிக் 21 ரக போர் விமானத்தின் இமேஜை பெரிய அளவில் டேமேஜ் செய்தது. 2001 மிக் 21 விமான விபத்தில் சிக்கி இறந்த விமானப்படையின் அபிஜித் பற்றிய கதையம்சம் இந்த படத்தில் இடம்பெற்றிருந்தது. விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் இந்த படம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. அந்த நேரத்திலேயே 345 கோடி ரூபாயை வசூலித்தது. இப்படிதான் பல போர்களை வென்ற மிக் 21 ரக போர் விமானம் பறக்கும் சவப்பெட்டி என்ற அவப்பெயரையும் சுமந்தபடி நம் படகிலிருந்து நடையை கட்டுகிறது.